எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து ஜெபத்தின் ஜெயம். நம்ம வேதத்தை எடுத்தாலே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே ஜெபம் தான் நமக்கு முக்கியமான காரியம். ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நம்மளோட லைஃபுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு வந்து ஜெபந்தான். நம்ம பெற்றோர்களோட ஜெபம், நம்மளோட எல்லாரோட ஜெபத்தினாலே தான் நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு இருக்காரு. ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்னன்னு சொன்னால், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பாலம். உண்மையாகவே ஜெபம் இல்லைன்னா, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஜெபம் இல்லைன்னா நிற்க முடியாது தான். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு இணை பாலம் தான் ஜெபம். ஜெபத்தினால நம்ம எவ்வளவோ காரியங்களை சாதிக்க முடியும். நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வரதே ஜெபத்தோட வலிமையினால தான். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நம்ம போகும்போது நம்ம எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ நம்ம இருக்கோம்னா, இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள் வந்து நம்மளோட சுய பலத்தினால நம்ம செஞ்சோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நம்ம சுய பலம் ஒரு மூளைக்கு கூட கிடையாது. ஆண்டவரோட பலம் நம்ம கூட இருந்ததுனால மட்டும்தான் நம்மளால காரியங்களில் இந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து முன்னேறி வந்துட்டு இருந்திருக்கோம். அதனால் ஜெபத்தோட ஜெயத்தை பற்றி சொல்லணுன்னா, வேதாகமத்தில் எல்லாருமே இப்போ நம்ம எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். ஆமாம், இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, எலியேசர் வந்து யார்? ஆபிரகாமோட ஊழியக்காரர். அப்போது ஆபிரகாமோட ஊழியக்காரர் எலியேசர் வந்து ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ வந்து என் மகனுக்கு வந்து பெண் கொள்ளணும், ஆனால் அது நீ வந்து நான் வாழ்கிற இந்த தேசத்தில் பெண் இது பண்ணாமல் என்னோட சொந்த ஜனத்துக்கிட்ட போய் இது பண்ணுன்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்போது அங்கே போகும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு போகும்போது போகிற வழியிலேயே அவர் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? நான் இப்போ போகிறேன், நான் இந்த கிணத்துக்கிட்ட வந்துட்டேன், இந்த இதில் யார் எனக்கு தண்ணி இது பண்ணிவிட்டு எனக்கும் தண்ணி குடிக்க கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்கிறாங்களோ அந்த மகளை தான் நீங்கள் என்னோட எஜமானோட மகனுக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுத்துட்டு கொஞ்ச நேரத்துலையே அவரோட ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படின்னு நேராக அப்போ யார் வராங்க? ரெபேக்காள் வராங்க. அவங்க வந்து தண்ணி இவர் கேட்கும்போது நீங்கள் குடிங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவரோட ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லி இது பண்ணும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அவர் வந்து அவங்களுக்கு அந்த அணிகளெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை இன்றைக்கி நம்ம வந்து நம்மக்கிட்ட பைபிள்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து வேத வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில், அதாவது ஈசாக்கோடைய காலகட்டத்தில் வந்து வேத வசனங்கள்லாம் இருந்துதான்னு சொல்ல இருக்கிறது இல்லை. ஆனாலும் அதுலேயும் வந்து 24ஆம் அதிகாரம் 63ஆவது வசனத்தை வாசிங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா, சாயங்கால வேலை அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். நான் அதை சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற வசனங்கள் நம்ம வந்து தியானிக்கிறோன்னா என்ன பண்ணுறோம்? வசனங்களை மீண்டுமாய் அசை போட்டு, ஒரு தடவை படித்த வசனங்களை மீண்டுமாக அசை போட்டு நம்ம தியானிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த வசனங்கள் இருந்தால் இல்லை. ஆனால் அப்போ தியானம்னா அவரும் ஆண்டவர் கூட, ஈசாக்கு தனியான ஒரு இடத்துல போய் ஆண்டவருக்கும் அவருக்குள்ள உறவு, ஆண்டவரோடு அவர் தியானம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவர்கிட்ட இருந்ததுனால தான் அன்னைக்கு எலியேசர் போய் அந்த இடத்துல இது பண்ணபோது கூட என் மகனுக்கு ஏற்ற மகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துலையுமே அவரோட அந்த விண்ணப்பத்தை, எலியேசரோட விண்ணப்பம் அன்னைக்கு கேட்கப்பட்டதுன்னா ஈசாக்கு எப்படி இருந்தார்? ஈசாக்கு வந்து ஆண்டவரோட சமூகத்தில் தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால தான், அவரோட ஜெப வாழ்க்கை இதாக இருந்ததுனால தான், ஜெப வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே இருந்ததுனால தான் அவருக்கு வந்து அந்த இடத்துலையுமே அந்த காரியங்கள் சித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது பார்க்கும்போது, ரெபேக்காள் வந்து திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த சூழ்நிலையை கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, ரெபேக்காள் போய் ஈசா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இது இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு அப்பவும் வந்து அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறாரு. ரெபேக்கா 25-21 வசனம்.
அது மாதிரி அவரோட அந்த ஜெபம், அவர் அந்த வேண்டுதல் பண்ணது, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணது, அவர் ஆண்டவர் கேட்டு என்ன பண்ணுறாரு, உடனேவே அவரோட மனைவி வந்து கர்ப்பம் தரிக்கிறது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அடுத்த வசனம் பாருங்களேன். ஆமாம், இதில் வந்து நம்ம வந்து நார்மலாகவே சொல்லுவோம், யாக்கோபு வந்து எத்தன் அவன் வந்து ஏசாவை எல்லாமே ஏமாற்றிட்டு இது பண்ணிட்டான். ஆனால் இப்போ வந்து இதில் ரெபேக்கால் வந்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போகிறாங்க. 2 பிள்ளைங்க இருக்கும்போது அது எப்படி ஆகுமோன்னு சொல்லி விசாரிக்க போகும்போது, இதே நம்மளாக இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அடுத்து என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போகலாமா இல்லை அது மாதிரி. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கீங்களா, மருத்துவச்சிகள், அந்த காலத்தில் மருத்துவச்சிகள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்க, ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவருக்குள்ளே இருந்தனால ஆண்டவரோட சமூகத்தில் போய் நம்ம அது அவங்க விசாரித்த போது அப்போவே அவர் வந்து தீர்க்க தரிசனமான காரியங்கள் வெளியே வந்திருக்கு. ஆனால் நம்ம யோசிப்போம், இல்லை என் மூத்தவனை ஏமாற்றி, யாக்கோபு வந்து அவனை ஏமாற்றி இது பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் முன்னாடியே என்ன சொல்லியிருக்காருன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் சொல்லி ஏற்கனவே அது சொல்லப்பட்டதுனால தான் நம்ம ரெபேக்கால் கூட நிறைய விஷயங்களில் யாக்கோபுக்கு உறுதுணையாக இருந்து இது பண்ணாங்க. ஆனால் இந்த வாக்கு தத்தம் வந்து ஆண்டவரோட வாக்கு தத்தம் நிறைவேறுறதுக்காக தான் இந்த காரியங்கள் அவங்க யாக்கோபை வச்சு ரெபேக்கால் வந்து இது நடத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம வேதத்தில் வந்து இன்னொரு தாயார், ஆனால் அந்த தாயார் வந்து நம்ம யாருக்குமே அது வந்து தெரியாது. ஆனால் அவங்க எப்படின்னா, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதில் வந்து யாரை பற்றி நம்ம பார்க்குறோன்னா, மோசையோட தாயாரை குறித்து நம்ம பார்க்குறோம். மோசையோட தாயாரை குறித்து நம்ம ரொம்ப பார்த்ததில்லை. மோசையோட தாயார் வந்து கர்ப்பவதியாகி, இப்போ அந்த நேரத்தில் இருந்த சட்டம் என்னென்னா, பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையுமே கொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டம். அப்படி இருக்கும்போதே உண்மையாகவே அந்த நேரத்தில் இருந்த எல்லா கர்ப்பவதிகளுக்குமே ஒரு பயம் இருந்திருக்கும். கண்டிப்பாக என்ன ஆகுமோ, அடுத்து நமக்கு ஒரு வேளை ஆண் பிள்ளை பிறந்துட்டா நம்மளோட பிள்ளையோட சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒவ்வொரு தாயாரும் கண்டிப்பாக பயந்து தான் இருந்திருப்பாங்க. அதே அந்த காலகட்டத்தில் இந்த தாயார் எப்படி இருந்திருப்பாங்க, இந்த தாயாரும் ஜெபத்தோடு, ஏன்னா அவங்க வந்து இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தவங்க, அவங்களும் அவங்க ஜெபத்தோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்காக அவங்க ஜெபிச்சிருப்பாங்க. ஜெபிச்சதுனால தான் அந்த குழந்தை பிறந்தபோது கூட, அதுக்கு முன்னாடி இந்த எபிரேய ஸ்திரீ மருத்துவச்சிகளை குறித்து சொல்லும்போது கூட அவங்க ஆண்டவருக்கு பயந்த, ஒருவேளை அந்த காலகட்டத்தில் கடவுளோட பயமோ இல்லை ஆண்டவரை பற்றி தெரியாதுன்னெலாம் இல்லை, அந்த காலத்தில் இருந்தவங்க தான் இந்த எபிரேய மருத்துவச்சிகள். அப்போ அவங்களுக்கு கடவுள்கிட்ட பயம் இருந்ததுனால தான் அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணலை, நிறைய இடங்கள்ல ஆண் பிள்ளைகள் அவங்க பார்வன் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரசவிச்சிடுறாங்க, அதனால எங்களால் அதை எதுவுமே தடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்து நடந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த இவங்களும் கண்டிப்பாக ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனால தான் அந்த மோசையை அவங்க குழந்தைய வயிற்றில் சுமக்கும்போது கூட அந்த குழந்தைக்காக ஜெபிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த குழந்தைய பார்த்து 3 மாதம் வந்து அழகாக உள்ளது கண்டு அதை இது பண்ணாமல் 3 மாதம் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு குழந்தைய வந்து தனியாக ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைக்கவே முடியாது. அதுவும் பிறந்த குழந்தை, அது ஒரு 10 நாள் கூட சொல்லலாம். கொஞ்சம் அதோட சத்தம் எல்லாமே அது வந்து கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்திரீகள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அப்படி தான். இப்போ நமக்கு வந்து ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா மற்றவங்க வந்து அந்த துன்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ எத்தனையோ அந்த நேரங்களில் எத்தனையோ ஸ்திரீகள் வந்து தங்களோட பிள்ளைகளை இழந்திருப்பாங்க இந்த காரியங்களில், பார்வோனோட கட்டளையினால். இழந்திருந்த நேரத்துலையும் இந்த தாய் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா, அப்போ உண்மையாகவே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பிள்ளைங்களை இழந்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் நமக்கே இல்லை இவளுக்கு மட்டும் வேணுமான்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள்லாம் அந்த குழந்தைய அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் அந்த தாயாரோட ஜெபம், அவங்க வந்து அந்த 3 மாதம் அந்த குழந்தைய அவ்வளோ ஒரு பாதுகாத்து அந்த தாயோட ஜெபத்தினால தான் அவர் கடைசியில் அந்த நாணல் பெட்டியில் இது பண்ணும்போது கூட எவ்வளோ ஒரு
நான் நாணல் பெட்டியில் இது பண்ணுறேன், என் பிள்ளையை நான் விட போகிறேன், அது மறித்து போயிடும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அவங்க இது பண்ணினனால தான் அது வந்து ஒரு இளவரசியோட கண்ணில் பட்டு அவர் எங்கே வளர்றாருன்னா பார்வோனோட அரண்மனையில் வளர்கிற அளவுக்கு அவங்களோட ஜெபம், அந்த தாயாரோட ஜெபமும் அந்த தாயாரோட இது இருந்ததுனால தான் அவர் இந்த கடைசியாக அவர் என்ன ஆகுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை, ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற அளவுக்கு அவங்களோட மோசையை வந்து வழி நடத்திட்டு போகிற அளவுக்கு அவங்களோட அந்த தாயாரோட ஜெபம், ஒருவேளை அவங்கள குறித்து நம்ம சொல்லப்படலைனாலும் அது இருக்கு, அதனால தான் அவங்க இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாவீதை குறித்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16. இது என்ன ஸ்டோரின்னு சொல்லும்போது தாவீது வந்து பத்சேபாள் கிட்ட பாவம் செஞ்சதுக்கப்புறம் நாத்தான் வேணுனால இது பண்ணப்பட்டு அவர் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அப்போ அவளுக்கு பிறந்த முதல் குழந்தைய வந்து ஆண்டவர் அடிக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து அந்த குழந்தைக்காக போய் ஜெபத்தில் மன்றாடிட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட மன்றாடி ரொம்ப இது பண்ணுறாரு. ஆனாலும் என்ன பண்ணல, ஆண்டவர் வந்து அவர் செஞ்ச பாவத்துக்காக கண்டிப்பாக இது பண்ணணும்னு இது பண்ணுறாரு. அடுத்து 17ஆவது வசனம். அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ ஒரு உபவாசம், ஒன்றுமே உபவாசித்து இந்த பிள்ளையை ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி உபவாசித்து இருக்கான் ஆனால் 7ஆவது நாளில் வந்து அந்த குழந்தை மறிச்சு போயிடுன்னு சொல்லி வெளியே பேசுகிறத கேட்டு அவர் எழும்பி வந்துட்டார். அப்போ அந்த வேலைக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆனாலும் அது இதாக மறிச்சிச்சுன்னு சொன்னோன்னே வந்தோன்னே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் இவ்வளோ நாள் நான் ஜெபிச்சது வந்து ஒரு வேளை குழந்தைக்கு ஜீவன் வரும், அது பிழைக்கும்னு சொல்லி ஜெபிச்சேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை, அதனால் நான் அந்த மறித்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அதே நேரத்தில் 21ஆவது வசனம். போதும், 24 படிங்க. ஆமாம், நான் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நார்மலாக சாலமோன் வந்து இவர் பாவத்தினால இது பண்ண அது மகளை ஏன் அவரை ராஜாவாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவரோட அந்த ஜெபம், ஒருவேளை அந்த அந்த பிள்ளை இறந்தாலும் அவரோட அந்த ஜெபம் அது ஆண்டவரோட சமூகத்தில் போய் எட்டினதுனால தான் இந்த 2வது அவர் கொடுத்த மகன் வந்து ராஜாவாக, அதுவும் இல்லாமல் அவனிடத்தில் கர்த்தர் அன்பாக இருந்தான்னு போட்டிருக்கு. நம்ம யோசிப்போம், ஏன் இப்படி இது வந்து தவறான காரியமே, எவ்வளோ காரியம், ஆனால் இந்த மகன் அதே இது தாவீதோட பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கானாங்க, அவங்கள பற்றி எதுவுமே இது குறிப்பிடப்படலை. ஆனால் இது சாலமோன் இடத்துல ஆண்டவரே அன்பாக இருந்தாருன்னு போட்டிருக்காரு. அதனால தான் அவர் ராஜாவாக்கவும் பட்டார். அது மாதிரி அவரோட ஜெபம், ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்ற இதாக இருந்தாலும் அவரோட ஜெபத்தோட ஜெயத்தினால தான் சாலமோன் ராஜாவாக ஆக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கும்போது எஸ்தரோட காரியத்தில் நம்ம வந்து எஸ்தர் ராஜாத்தி ஒரு அகஸ்வேரி ராஜாவோட இதில் இருந்தாலும் அவங்க வந்து ராஜா எப்போ சொல்லுவாங்க, அவர் சொல்லும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ராஜாக்கிட்ட போய் இது பண்ணி அவங்க காரியத்தை இது பண்ணணும். ஆனால் அந்த யூத மக்கள் ஜனங்கள் அழியிறாங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது எஸ்தர் ராஜாத்தி அவங்களுக்காக என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ண முடியும், நான் இருக்கிற ஸ்தானம் இது தான், ஆனாலும் என்னை குறித்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது மொர்தெகாய் கிட்ட மொர்தெகாய் வந்து இப்போ நீ இது பண்ணலைன்னா கண்டிப்பாக உன் ஸ்தானத்தில் வேற ஒரு ஆள் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு
இது பண்ணுறாங்க. 3 நாள் நானும் என் தாதிமாரும் ஜெபிக்கிறோம். அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், உபவாசத்து ஜெபிங்கன்னு சொல்லி உபவாசத்தை கூறி இது பண்ணுறாங்க. மாதிரி நம்ம அந்த உபவாச ஜெபத்தோட இது வந்து ரொம்ப மகிமையாக இருக்கும். நம்ம இப்போது இந்த லெந்து நாட்களில் இந்த உபவாச ஜெபத்தை வந்து நம்ம எத்தனையோ பேர் 1 நேரம் 2 நேரம் இல்லை 3 நேரம் கூட நம்மளை ஒடுக்கி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு வேளை நாங்கள் ஜெபிச்சு எங்களுக்கு என்ன பலன் இல்லை, கண்டிப்பாக அதோட பலனை வந்து கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு தருவார். ஒருவேளை அது இந்த நாட்களில் நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட அது நம்ம வருங்கால நம்ம பிள்ளைகளோட அவங்களோட சந்ததிகளில் கண்டிப்பாக அந்த உபவாசத்தோட பலனை நம்ம பார்க்க முடியும். இந்த உபவாசத்துன்னு சொல்லும்போது நம்ம யோனா வந்து தர்ஷீஷுக்கு இது பண்ணும்போது கூட அந்த ஜனங்கள் வந்து பாவத்தில் இருக்காங்க, நம்மளால் இது பண்ண முடியாது, நான் அந்த ஜனத்தை நான் அழிக்க தான் போகிறேன்னு சொல்லும்போது அது வந்து அந்த மோசமான பட்டணம், அந்த பட்டணத்தில் போனால் நம்மளே இது பண்ணிடுவாங்கன்னு தான் இவர் யோனா வந்து அந்த இதுக்கு போகலை. ஆனாலும் அங்கே போய் சொல்லும்போது அந்த ஜனங்கள் உபவாசித்து தங்களை தாழ்த்தின பட்சத்தில் ஆண்டவர் வந்து மனம் இறங்கி அவங்கள வந்து அவங்களோட ஜெபத்துக்கு ஜெயத்தை கொடுத்து அவங்கள வந்து பாதுகாக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சொல்லப்போனால் இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இல்லை இதில் வந்து என்னென்னா பேதுரு வந்து அந்த காலத்தில் ஆண்டவரோட இது பண்ணுறதுனால அவங்கள வந்து சிறைச்சாலையில் வச்சுட்டு இருந்தாங்க. அது 5வது வசனம் படிங்க. பேதுரு வந்து சிறைச்சாலையில் இது பண்ணபோது சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபிச்சாங்க. அவங்களோட அந்த ஊக்கத்தோடு ஜெபிச்ச ஜெபத்தினால தான் நம்ம இப்போ கேட்ட மாதிரி கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிற அந்த சிறைச்சாலை அறையில் தோன்றி அங்கே வெளிச்சம் பிரகாசித்து அவரை தட்டி எழுப்பி அவர் என்ன சொல்கிறாரு, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். ஆனால் அவர் எல்லாமே இது நடக்கிறது எல்லாமே பேதுருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சொப்பனை காண, இது நிஜத்தில் நடக்குதுன்னே அவர் நினைக்கல. அது எல்லாமே அவர் சொப்பனை காண்ற மாதிரி 2ஆம் காவல் 3ஆம் காவல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி வராரு. 9வது வசனம், அவர் எப்படி நினைக்கிறாருன்னா அவர் ஏதோ தரிசனம் பார்க்குறாரு, நம்ம கனவுல ஏதோ பார்த்துட்ருக்கோம், இதெல்லாம் நமக்கு இல்லை, நமக்கு ஏன்னா அடுத்த நாள் காலையில் என்ன தீர்ப்புனா பேதுருவை கொலை செய்யணுன்ற தீர்ப்பு. அந்த ராத்திரியில் அவரை இது பண்ணுறதுக்காக அதை இது பண்ண அது. அப்புறம் வந்து 12வது வசனம், ஆமாம் அவள் வந்து என்னென்னா இது கனவுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் அதுக்கப்புறமா அவர் இது பேதுரு வந்து இதெல்லாம் தெளிஞ்சு வராரு. வந்து எங்கே வராருன்னா மார்க்குன்னு சொல்கிற பேர் கொண்ட ஒரு தாயாரோடைய வீட்டுக்கு வரும்போது, யோனோட தாயார் வீட்டுக்கு வரும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்காங்க. யாருக்காக? இந்த அவங்க ஜெபிச்ச ஜெபம் வந்து யாருக்காக? பேதுருவோட விடுதலைக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அதே அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து அவருக்கு இறங்கி அவர் சிறைச்சாலையிலேருந்து அவரை மீட்டு கொண்டு வந்தார். பட் நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறதா இருக்கார். அந்த கண்ணீரோடு ஜெபத்தை சொல்ல போகும்போது நம்ம யாரை பற்றி சொல்லலாம்னா அன்னாளை குறித்து சொல்லலாம். உபவாசித்து ஜெபத்தை சொல்லலாம்னா எஸ்தர், யோனா புஸ்தகத்தில் ஒவ்வொரு காரியங்கள். அது மாதிரி வல்லமையுள்ள ஜெபம், வல்லமையான ஜெபம் வந்து எலியா வந்து அவர் வந்து வல்லமையான ஜெபத்தை செஞ்சார். அதனால தான் அந்த பாகால்கள் அவ்வளோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பாகால்கள் வந்துக்காக அவங்க இது பண்ணும்போது கூட, ஆனால் இவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே இறங்குங்க, அக்னி இறக்குன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அவரோட அந்த வல்லமையான ஜெபம் இருந்ததுனால அந்த இடத்துல அக்னி இதாகி அவங்க எல்லார் மத்தியிலையும் கர்த்தரே தேவன் சொல்ல வைக்கிற அளவுக்கு இது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெபத்துக்கு நிறைய தானியேல சொல்லலாம். நம்ம வந்து நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா
ஏதோ காலையில் செஞ்சோம், காலையில் அந்த முழிச்ச உடனே ஒரு ஜெபம் அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு இப்போது தானியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணணும்னு அவ்வளோ பெரிய தீங்கு வந்தபோது கூட அவர் வந்து மீட்கப்பட்ட அதுலேருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த ராஜா, ஒருவேளை அந்த ராஜா வந்து புறதாதியான அந்த ராஜா அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களை தப்பிவிக்க உங்கள் ராஜா உங்கள் ஆண்டவர் வல்லவராக இருந்தாரான்னு கேட்குற அளவுக்கு அப்போ அவரோட ஜெப வாழ்க்கை அவருக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சு. அப்போ நம்ம ஒரு நாள் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட யாராவது வராங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம போய் அவங்கள போய் டிஸ்டர்ப் கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே தெரியும் பக்கத்தில் இருக்கவங்க இந்த தாயார் இந்த நேரத்தில் அவங்களோட சமூகம் இந்த நேரம் அவங்க யார்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, யார்கிட்ட செலவிடுறாங்க. நம்ம மற்றவங்க ஜெபத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதாக இருக்கணும். ஐயோ அந்த தாயாரா அவங்க இந்த நேரத்தில் ஜெபிப்பாங்க, அந்த தாயார் இந்த நேரத்தில் இப்படி இருப்பாங்க. நம்மளும் ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு சாட்சியை நம்ம கடமைக்கான ஏனோ தானோன்னு மற்றவங்கள மாதிரி உலக பிரகாரமாக வாழ்கிறத விட கடவுள் நமக்கு கொடுத்த அந்த நேரங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்ம ஜெபத்துலையும் நம்ம உபவாசித்தும் இல்லை கண்ணீர் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் கண்ணீர் நம்ம யோசிக்கிறோம், நம்ம கண்ணீர் அம்மா எவ்வளோ வருஷமாக நம்ம கண்ணீர் வடிச்சிட்ருக்கோம், இன்னும் நம்ம ஜெபம் கேட்கப்படலை இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளோட கண்ணீர் ஜெபம் வந்து அதுக்கு எங்கே இருக்குது, அவரோட துருத்திக்குள்ளே இருக்குது. அந்த கண்ணீர் ஜெபம் அந்த துருத்திக்குள்ளே இருக்கிறது நம்ம போய் சேர்றதுனால கண்டிப்பாக அதோட ஒரு நாள் அதோட பலன் கண்டிப்பாக பெரிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு ஜெபத்தோட வழிகாட்டியாக இருந்தவர் யாருன்னா ஏசப்பா வந்து ஜெபிக்கிறதுக்கு கெத்செமனே மலையில் போயிட்டு முதல்ல யாரை கூட்டிகிட்டு போய் பேதுரு யாக்கோபை கூட்டிகிட்டு போய் ஜெபிச்சுட்டு நீங்கள் ஜெபிங்கன்னு இது பண்ணிட்டு போகிறாரு. போய் பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சொல்கிறார், கொஞ்சம் நேரமாவது 1 மணி நேரமாவது இங்கே விழுத்திருக்க கூடாதா? ஆனால் நமக்கு இன்றைக்கி நமக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிக்கணும், நம்ம எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஒருவேளை நாங்கள் வேலைக்கு போகிறோம், நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், இல்லை வீட்டில் இருக்கவங்களே ஆனால் கூட இந்த டைம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நம்மளோட நேரத்தை எவ்வளோ காரியங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஒதுக்கி நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு பொருத்தனையோட நம்ம வந்து ஜெபிச்சு இந்த நேரத்தை நாங்கள் ஆண்டவருக்கு இந்த நேரம் என்னோட நேரம் வந்து அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நேரம் நான் கடவுளுக்குன்னு சொல்லி நம்ம அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அதனோட பலனை நமக்கு கண்டிப்பாக தருவார். கத்துத்தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய